ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேஸ் காலனின்றது ஒரு தொடர்கதை. சின்ன சின்ன டிவோஷன்ஸ், ஃபேமிலி ட்ராமாஸ், ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரிஸும் உண்டு. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன உற்சாகப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. குட் ஆஃப்டர்நூன் டான்சர் சார். சாரி சார், இன்றைக்கி உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டனோ. இல்லை பக்கத்தூர், இப்போ தான் நானும் வந்தேன் சார். நம்மளுடைய இந்த தேடலுக்கு இம்பார்ட்டண்ட்டான பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று கிடச்சிது சார். இது செம்ம வேற லெவல் சார். என்ன பக்கத்தூர் சொல்கிற, எனக்கு புரியலையப்போ. அதாவது சார், இந்த சாபத்தோடைய ரூட் காசே நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு சார். இப்போ பரிகாரன்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. ஓ அப்படியா, சரி சொல்லுப்பா, என்னதான் அந்த ரூட் காசு? அதாவது சார், என்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் அரண்மனையில் வேலை செஞ்சாங்களாம் ராஜாங்க காலத்தில். பெரிய கூட்டு குடும்பமா சார். எல்லாருமே அப்படியே பேலஸ்லேயே வேலை செஞ்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க போல். பெரிய வெல் டு டூ ஃபேமிலியா சார். அப்போ தான் பெரியவங்கக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்கஷனா, ஃபேமிலியோடைய சொத்தெல்லாம் அங்கேயே தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகிடக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த காலத்தில் ஃபேமிலி டாக்டர் மாதிரி அட்வைஸ் கொடுக்குற ஃபேமிலி சாமியாருங்க இருந்திருப்பாங்க போல். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பூஜை பண்ணால் தலைமுறையாக சொத்தை வச்சு ஆண்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. இதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன எல்லா வீட்டு பெருசுங்கெல்லாம் சேர்ந்து இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு ஒத்த காலில் நின்றுக்கிறாங்க. இப்போ தான் சார் ட்விஸ்ட்டு. இந்த பர்டிகுலர் பூஜைக்கு ஒரு தலைச்சம்புள்ளைய நரபலி கொடுக்கணும்னு அந்த சாமியார் சொல்ல, எவ்வளோ பெரிய குண்டை தூக்கி தலைமையில போட்டானேன்னு வீட்டில் இருக்க எல்லா பெருசுங்களும் தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துச்சுங்கன்னா. பேசிக்காக ரொம்ப நல்ல குடும்பமா சார் எங்கள் குடும்பம். அந்த நேரம் பார்த்து ஒரு மாப்பிள்ளை, அதாவது அவுட் சைடர், அவர் வந்து ஐடியா கொடுத்துருக்குறாரு. நாட்டில் நடக்காததா நம்ம வீட்டில் பண்ண போகிறோம், சீக்கிரமாக ஒரு ஆளை ரெடி பண்ணுங்க, பூஜையை முடிப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்போது இவங்களுக்கு ஒரு ஃபேத்ஃபுல்லான ஒரு வேலைக்கார குடும்பம் இருந்திருக்காங்க. இவங்க வீட்டோட தங்கி இவங்க வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வயசில் ஒரு பையன், ரொம்ப நாள் கழித்து பிறந்த பையனா. ஆனால் இந்த வேலைக்கார குடும்பம் வெரி லாயல் டு தெம். வீட்டில் இருக்க எல்லாருடைய கண்ணும் அந்த சின்ன பையன் மேலே போச்சான். பையனை கூட்டிகிட்டு வந்து நைட்டோட நைட்டாக பூஜையும் முடிச்சிருக்காங்க. பையனை எல்லா பக்கமும் தேடி பார்த்த பெற்றவங்க ஒரு 4-5 நாள் கழிச்சு விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த பையனோட தகப்பன் அந்த ஊரில் இருக்க ஆற்றுல அப்படியே நடந்து போயிட்டாராம். அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க சார். இந்த பாயிண்டில் தான் இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட்டு சார். அந்த பையனுடைய தாய் எங்கள் வீட்டாளுங்க, அதாவது எங்கள் ஆன்சிஸ்டர் கிட்ட வந்து பேச வந்திருக்கிறாங்க. பயங்கரமாக சாபத்தை அள்ளி வீசி இருக்கிறாங்க. அவங்க கடந்து பெத்த மகனை இவங்க இப்படி நரபலி கொடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் இருக்க எந்த தலைச்சம்பிள்ளையோ குடும்பத்தோட ஒட்டவே மாட்டான், கூடயே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களாம் சார். அது மாத்திரம் இல்லை சார், சொத்துக்காக நீ பண்ண இந்த கொடூரமான சம்பவத்தினால உன் குடும்பத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி மத்தியில் எந்த சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. எப்பயோ எதனாவது சண்டை சச்சரவு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். சொத்து மாத்திரம்தான் உனக்கு மிஞ்சம். என்னை இப்படி நிராகதியாக நீங்கள் விட்டதுனால உங்கள் குடும்பத்தில் மனசளவில் நீங்கள் நிராகதியாக தான் இருப்பீங்க. உங்கள் சொத்தை கட்டிக்கிட்டு அழுகன்னு சொல்லிட்டு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு மண்ணள்ளி வீசிட்டு அழுதுட்டு போனாங்களா சார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தாயோடைய கோபம் வந்து நியாயமானதுன்னு படுது சார். என்னதான் படம் இருந்தாலும் ஒரு உயிருக்கு வேல்யூ இல்லையா சார். அவங்க அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அந்த ஜென்ரேஷனில் ஆரம்பித்தது தான் சார் அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் சார் சாபத்தோட பின்னணி அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ சொல்லுங்கள் சார், இதுக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கதிர், அது சாபமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், எந்த நோயாக இருக்கட்டும், எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நம்ம கூப்பிடுற பாத்திரத்தில் குரல் கொடுக்குற ஒரே தேவன் அது இயேசு பாத்திரம் தாப்பா. அதை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் கதிர். என்ன சார், நீங்கள் எதனா நல்ல பரிகாரம் சொல்வீங்கன்னு பார்த்தா எதுவும் நம்புற மாதிரியே இல்லை சார் நீங்கள் சொல்கிறது. அவர் தாப்பா ஒரே பரிகாரம். தான் பிள்ளைங்களுக்காக தான் உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியான ஒரே தேவன்னா அது ஏசப்பா மாத்திரம் தான் கதிர். இது மிஞ்சி வேற எந்த பதிலும் என்கிட்ட இல்லைப்பா கதிர். சரி சார், எதுக்கு அவர் வந்து அவருடைய ரத்தத்தை தான் சிந்தணுமா? தேவதூதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு அடியாட்கள் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பியிருக்கலாமே. எதுக்கு அவரே வந்து ஒரு ரத்தத்தெல்லாம் சிந்தணும்? கதிர், எவ்வளோதான் நான் சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலேன்னா நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. நீ ஆர்கியூ பண்ண மாதிரி தான் ஒரு ராஜா அவருடைய ரசிக்கப்பட்ட மந்திரி கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அந்த நேரத்தில் தான் அந்த மந்திரி ஒரு திட்டம் போட்டாராம். ராஜா வெற்றிகரமாக போரெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்புறாரு, சந்தோஷமாக ஃபேமிலியை பார்க்க. அந்த நேரத்தில் தான் ராஜாவுடைய 10 வயசு பையனை கூப்பிட்டுட்டு ராஜாவை இன்வைட் பண்ணுறதுக்கு இன்னொரு கப்பலில் மந்திரி கிளம்புனாராம். ரொம்ப தூரத்தில் ராஜாவுடைய கப்பலை பார்த்துட்டு இளவரசனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இங்கே இருந்து கையெல்லாம் ஆட்டிட்டு இருந்தாராம்.
ராஜாவும் அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக வெற்றியாக வரனால அவருடைய போர் சேவகர் மற்றும் பாடி கார்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு மகனை பார்த்துட்டு சந்தோஷத்தில் கையாட்டிட்டு அவரும் அவருடைய கப்பலில் நின்றுட்டு இருந்தார். திடீர்னு மந்திரி வந்து அந்த 10 வயசு பையனான இளவரசனை கப்பல்ல இருந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாராம். ஐயோ, ஏன் சார், இவருக்கு என்ன பைத்தியம் கீத்த விட்டுச்சா? ஒரு கதிர், நீ அப்பப்போ சொல்ற மாதிரி இந்த கதைக்கு இப்போதான் ட்விஸ்டே வருதுப்பா. ராஜாவுக்கு பயங்கர ஷாக்கா, என்ன நடக்குதுன்னே தெரியலையா. டக்குன்னு அவர் அந்த ஆத்துக்குள்ள குதிச்சுட்டாராம். நீயும் எடுத்துட்டாரா? ஆனா பாத்தியன்னா அது பையனே கிடையாதான், பையன் வடிவில் இருக்கிற ஒரு சாதாரண பொம்மையா. இதை பார்த்து ரொம்ப கோவம் அடைஞ்ச ராஜா அந்த மந்திரியை சிறையில போட்டு அடைங்கன்னு கட்டளை கொடுத்துட்டாராம். கொஞ்சம் வாரங்கள் கடந்து போச்சா. ராஜாவும் மந்திரி எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி போய் கேட்கறதுக்காக போகும்போது மந்திரி சொன்னாரா, ஏன் ராஜா நீங்க வந்து அந்த ஆத்துல குதிச்சிங்க, உங்க பின்னாடி பக்கத்துல எல்லாம் நிறைய வீரர்களும் நிறைய பாடி கார்ட்ஸாலும் இருந்தாங்களே, அவங்கள நீங்க சொல்லியிருக்கலாமே ராஜா அப்படின்னு கேட்டபோது, அவங்கெல்லாம் என் பையனை நல்லா தேடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, நான் இறங்கி நான் என் பையனை தேடினா தான் எனக்கு திருப்தியா இருக்கும்னு அந்த நேரத்துல தோணுச்சு, அதனால தான் நானே குதிச்சிட்டேன் அப்படின்னு. இதே மாதிரிதான் ஏசப்பாவுக்கும் யாருக்கிட்டையும் அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. தான் பிள்ளைகளுக்காக தான் போய் அவங்கள ரசிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ராஜாவுக்கு அப்பதான் உண்மைகள் தெரிஞ்சு அந்த ஏசப்பாவை அவர் சொந்த ரட்சகரா மனசார ஏத்துக்கிட்டாராம். இதெல்லாம் ஒரு கதைக்கு வேணா சரியா இருக்கலாம் பிரான்சிஸ் சார், எனக்கு என்னமோ அதுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம், நான் கிளம்புறேன். கேட்குறவன் கேடையனா இருந்தா எருமமாடு கூட ஏறப்பிள்ளைன்னு ஓட்டுமா. இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இவங்க கதை ஒரு பக்கமா இருக்கு. என்ன ஜானோ, ஒரு மாதிரி பயங்கர யோசனையில் இருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மனோ, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். பாரு ஜானோ, எனக்கு தெரியாதா என்ன விஷயம், என்ன உன் மனசை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, சொல்ல. அனு இப்போ அடிக்கடி சொல்றாளே மனோ, அப்ராடுக்கு போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு. எனக்கு என்னமோ அதில் உடன்பாடே இல்லை மனோ. ஷீ இஸ் டூ யங் ஃபார் இட்னு தோணுது. நீ என்ன சொல்ற? ஓ, அதுவா, போகட்டுமே ஜானோ, படிக்கிறதுக்கு தானே ஆசைப்படுறா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுடைய கிரேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா படிக்கட்டுமே போய். அவளுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கா, அவளுடைய லைஃப்பை வச்சு எதனா மீனிங்ஃபுல்லாக பண்ணணும்னு ஆசைப்படுறா. ஸோ லெட்டர் டூ வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் ஜானோ, அதில் தப்பு என்ன இருக்குமா? அதுக்கு இல்லை மனோ, எப்படி இந்த ஏஜில் அவளால் இன்னொரு நாட்டிலலாம் போய் தங்க முடியும்? ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட். எனக்கு என்னமோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு மனோ. பயமா? பயம்லாம் எதுக்குமா? அவள் என்ன வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறா, அங்கே போய் ஹாஸ்டலில் இருக்க போகிறா, கிளாஸுக்கு போக போகிறா, அங்கே கொடுக்குற சாப்பாடு சாப்பிட போகிறா, அந்த ஸ்டடீஸும் முடிக்க போகிறா. இப்போது அதில் உனக்கு என்ன பயம் இருக்குது சொல்லு? நல்லது கெட்டது அவளால் எப்படி நிர்ணயிக்க முடியும் மனோ? ஷீ இஸ் டூ யங் ஃபார் ஆல் தட். எங்கேயாவது போய் தவறான ஹேபிட்ஸ்லேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ போய் சிக்கிக்கிட்டானா என்ன பண்ணுறது மனோ? பாருமா, ஆஸ் அ மதர் உன்னுடைய ஃபியரெல்லாம் நியாயமானதாக இருந்தாலும் அதில் ஒரு பேஸே இல்லைன்னு எனக்கு தோணுது ஜானோ. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் சைல்டு ஜானோ. அதுக்கப்புறமா ஹர் ஹெவன்லி ஃபாதர், அஃப்கோர்ஸ் அவர் எப்பயுமே அணுவோட இருக்க போகிறாரு. இன்னும் என்னம்மா நமக்கு பயம் இருக்கணும்? இப்போது யூத் குரூப்பெல்லாம் அவளே எடுக்கிறாரு கூட கேள்விப்பட்டேன் ஜானோ. அதனால் ரிலேஷன்ஷிப் பார்ட்டு நீ வந்து கவலைப்பட வேணாம். ஷீ நோஸ் யூனோ who she has to talk and what she has to decide for her life. அதிலெல்லாம் அவள் ரொம்ப கிளியராக இருக்கா. நம்மக்கிட்ட வேணால் அவள் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கலாம் ஜானோ, ஏன்னா we are pampering her so much. ஆனால் வெளியிலலாம் போனேன்னா she is totally different, you know. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவள் பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குது மனோ, எப்படி தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. சரி பாரு ஜானோ, எல்லாமே நமக்கு பைபிள் தான் பேசு இல்லையா? நயோமி, ரூத் அந்த கேரக்டர்ஸை கூட நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நயோமி ரூத்தை வந்து ஒரு நெற்கதிர்களை பொறுக்கிறதுக்காக தான் போவாஸோடைய தோட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் லேட்டர் வந்து அவங்களுடைய மருமகளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமையணுன்ட்டு அவங்க வந்து எவ்வளோ அந்த பிள்ளையை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, போவாஸை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிளான் போடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த ரூத்தும் ஒத்துழைக்கிறாங்க. எவ்வளோ அழகாக அந்த சுச்சுவேஷன் அமையுது பார்த்தியா? அதுக்கெல்லாம் வந்து நயோமியோடைய தைரியமான அந்த முடிவுகள்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்களுடைய கல்யாண விஷயம் மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சர் அம்பிஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் we have to honor whatever they are planning to do with their life. பைபிளில் இன்னொரு அழகான சுச்சுவேஷன் கூட இருக்குது ஜானோ.
எலியேசர் வந்து ரெபேக்காவை பார்த்துட்டு அவங்க பெற்றவங்க கிட்ட போய் பேசுகிறாரு, என் கூட வந்து இவங்களை அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னுட்டு. உடனே வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எங்கள் குழந்தைங்க கூட இருக்கட்டும், நாங்கள் நல்லா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தான். ஆனால் அதே நேரத்தில் ரெபேக்காவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவள் வந்து நான் வந்து எலியேசர் கூடயே போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறான். அந்த டிசிஷனை அவங்க தாய் தகப்பன் எப்படி ஆனர் பண்ணுறாங்க பார்த்தியா? உடனே அவங்க பொண்ணை எலியேசர் கூட அனுப்பிச்சி வச்சுட்டாங்கம்மா. ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியுமா அந்த காலத்துலேயே அவங்க எடுத்த டெசிஷன்லாம். ஏன்னா அவங்க ரெபேக்காவை அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணாங்க, எலியேசரை ட்ரஸ்ட் பண்ணாங்க, அவங்க நம்புகிற கடவுளை ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஆனோ நம்ம அவளுக்காக பின்னாடி இருந்து ப்ரே பண்ணணுமே தவிர அவளுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஜானு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஜானு, பொத்தி பொத்தி நம்மகிட்டே வச்சுருந்தோம் நீ திடீர்னு ஒரு நாள் உலகத்துக்குள்ளே போகும்பொழுது ஓவர் எக்ஸைட் ஆகிடுவாங்க. அப்போ தான் ராங் டெசிஷன்ஸு, தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவங்க சீக்கிரமாகவே அடாப்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்ப லோவாக இருக்கும் ஜானு. எந்த விஷயத்துக்கும் டெசிஷன் எடுக்க வராது. யாரையாவது ஒருத்தரை சார்ந்து தான் இருப்பாங்க. சரியான ஆட்களை சார்ந்திருந்தா பரவாயில்ல, தவறான ஆட்களை சார்ந்திருந்தா இன்னும் மோசமாக தான் இருக்கும் சுச்சுவேஷன். சரி மனோ, நான் எவ்ரி வீக் அவளுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ண போகிறேன். நீ அதுக்கு எந்த தடையும் சொல்லக்கூடாது. நீ எங்கே வேணால் அவளை அனுப்பு, அவளுக்கு இஷ்டம் பிரகாரம் அவள் போகட்டும். ஆனால் சம்மர் ஹாலிடேஸ் மாத்திரம் அவள் என் கூட தான் இருக்கணும். அதில் தேர்ஸ் நோ காம்ப்ரமைஸ். அதுக்கப்புறமா நீ வந்து என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நான் இப்பயே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. சரிம்மா, எதுக்கு இப்பயே அதை யோசிச்சு டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்குது, நம்ம டிசைட் பண்ணலாம். சரி மனோ, நான் கிளம்புறேன். சர்ச்சில் எனக்கு லேடிஸ் மீட்டிங் இருக்குது இன்னைக்கு. என்ன டாடி டிஸ்கஷன்? ரொம்ப சீரியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வரவே இல்லை, உள்ளேயே இருந்துட்டேன். அதுவானு குட்டி, உன்னை பற்றி தான், வேறு யாரை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்? என்னை பற்றியா? என்ன டாடி? அந்த டிஸ்கஷனை அப்புறமா வச்சுக்கலாம் பேட்டா. இப்போ வீடியோ எடுக்கிறியா? ஒரு ரெசிபி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியா டாடி? என்ன பண்ண போகிற? அதை சொல்லு, அப்புறமா தான் நான் எடுப்பேன். அதுவா, செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரான்னு. உட்காராவாது புக்காராவாது, என்னது அது சொல்லு. அது ஒரு ஸ்வீட் பேட்டா. ஓ, ஸ்வீட்டா? அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி நான் எடுக்கிறேன். பாசிப்பருப்பு, இவர் தான் இப்போது நம்மளுடைய டிஷ்ஷோட ஹீரோ. இப்போது நம்ம ஹீரோவை வந்து ஒரு கப் ரீதிக்கே அளந்து குக்கரில் போட்டு நல்லா டரான்னு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் கலராக பண்ணிடாதீங்க, பாவம் அவர் கேவலமாக ஆகிடுவார். கொஞ்சம் கமகமான்னு வர ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போது அந்த பாசிப்பருப்பு தாங்க நம்ம ஹீரோ. அவர் என்ன பண்ணுறீங்க, நல்லா தண்ணி விட்டு அலசிக்கோங்க. அதே குக்கரில் வந்து ஒரு 2.5 கப்பு தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழக்குழன்னு ஆக்கிடக்கூடாது, அப்படியே கை வச்சா மசியணும் அவர். அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். 2 விசில் வைங்க போதும். இப்போது வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஸ்வீட்டுக்கு சர்க்கரை இல்லைங்க, வெல்லம். அதுதான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது எந்த கப்பில் பாசிப்பருப்பு அழுந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் ரீதிக்கு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு, பாகு ஸ்டேஜெல்லாம் வர வேண்டாங்க, ஒரு கதி வந்தால் போதும். அதை நல்லா கரைஞ்சி வந்த பிறகு சைடில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க சைடு ஹீரோஸ் எல்லாம் உடனே நுழைய போகிறாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூனு நெய்யை விட்டுக்கோங்க. முந்திரியில் அதை நல்லா பொன்னிறம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ரவையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு இருந்தால் போதுங்க. ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது கூட ரொம்ப டார்க்காக இடக்கூடாதுங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு, அதாவது 2 ஸ்பூன் போட்டால் போதும். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். எல்லாரும் போடுறாங்க, நானும் போட்டேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1/2 கப்பு துருவின தேங்காய், இதையும் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போது சைடில் எடுத்து வச்சோமே நம்ம ஹீரோ பாசிப்பருப்பு, ரொம்ப லோண்டியாக ஃபீல் பண்ணார். அவரை வந்து இவங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி ஒன்றா சேர்ந்து வரட்டோங்க. முடிச்சா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, கரைச்சி வச்ச அந்த வெல்லம்ல அதை வந்து வடிகட்டியில் சேர்த்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லிக்விடான ஸ்டேஜாக இருக்கும். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடாயில் ஒட்டாத மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அழகாக அல்வா மாதிரி வருங்க. அதாங்க பதம். ஸ்வீட்டாக இருந்தால் கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டால் தாங்க அந்த ஸ்வீட்டை கூட அழகாக எடுத்து கொடுக்கும். நான் மறந்தாலும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச மூஞ்சி பருப்பில் பொன்னிறம்னு சொன்னாங்களே, அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் அதுவும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறுங்க. வாழை இலையில் கொஞ்சமாக இதை எடுத்து வச்சு கொஞ்சம் சூடாக அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு தான் பாருங்களேன். இப்போது என் ஒய்ஃப் கூட வந்துட்டா, அவளே டேஸ்ட் பண்ணி சொல்லட்டுமே. வா ஜானுமா, வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுவா. என்ன பண்ணும் இது, அல்வாலாம் பண்ணி வச்சுருக்கேன்,
பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே. ஸ்வீட்டா? நான் சாப்பிடலாமா மனோ? சாப்பிடுமா, என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. சாப்பிடு சாப்பிடு. என்ன மனோ இது? பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு மனோ. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. நீ சொல்கிற மாதிரி வேற லெவலு. கமெண்ட்டை கேட்டிங்கல்ல, நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்ல மறக்காதீங்க. இந்த எபிசோட்லேருந்து என்ன தெளிவாக பார்க்குறோன்னா, பிள்ளைங்களை ட்ரஸ்ட் பண்ணணுங்க. தேவனுடைய உதவியோட அவங்களுக்கு சரியான முடிவெடுக்க கற்றுக் கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கவா? ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் அவர்களோடு இருந்த சரியான முடிவுகளை எடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்படியான சின்ன சின்ன டிவோஷன்ஸ், டே டு டே வாழ்க்கையில் நடக்கிற ரொட்டீன் ஸ்டோரிஸ், இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவும் நீங்கள் செய்கிற ஒரு விதமான ஊழியன்றதை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.